வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற ஔவையாரின் வாக்கினைக்கேற்ப ஆறறிவுள்ள மனிதர்களாய் பிறந்து வாழும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்திடல் வேண்டும். பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். நாம் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்தால் நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள். நாம் பிறந்த தேதியை கொண்டுதான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாம் பிறக்கும் போதிருந்த நாள் நட்சத்திரம் மாறினாலும் வருடா வருடம் தேதியையும் மாதத்தையும் நினைவில் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்தந்த எண்ணிற்கேற்ப அவரவின் இயல்புகளும் அமைந்திருக்கும். 1ஆம் எண்ணிலிருந்து 31ஆம் எண் வரை எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அதன் கூட்டுத்தொகையானது 1லிருந்து 9 வரையே இருக்கும். அதாவது 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் 1ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் ஆவார். பிறந்த தேதிகளும் ஆதிக்க எண்களும் 2, 11, 20, 29 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 2. 3, 12, 21, 30 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 3. 4, 13, 22, 31 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 4. 5, 14, 23 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 5. 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 6. 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 7. 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 8. 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 9. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இச்செய்தியில் ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கான குண அமைப்புகளும் உடல் ஆரோக்கியம், இவர்களுக்கு அமையும் குடும்பம், பொருளாதார நிலை, நண்பர்கள், பகைவர்கள் போன்றவையாவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதுபோல அந்தந்த எண்ணிற்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்கள், நிறம், திசை, கிழமை, வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் போன்றவையும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை கேட்டு பயன் பெறுவோம். இதில் அதிர்ஷ்டகரமான பெயர் வைப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஆதிக்க எண் 7ல் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். 7 என்ற எண்ணும் மனித வாழ்வில் பெருமை மிகுந்ததாகவே கருதப்படுகிறது. வானவில்லின் வண்ணங்கள் 7, கடல்கள் 7, 7 ரிஷிகள், வாரத்தின் கிழமைகள் 7 என 7ஆம் எண்ணும் பல சிறப்புகளை பெற்று விளங்குகிறது. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் 7 என்ற எண்ணின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்கள் ஆவார்கள். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களின் குணநலன்களும் இருக்கும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குணநலன்கள். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களின் சிந்தனை, செயல்பாடு, அணுகுமுறையாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கும். தான் பிறர் வழியில் செல்லாது தனக்கென ஒரு பாதையை வகுத்துக் கொள்வது இவர்களின் நோக்கமாகும். இவர்களை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தெய்வ பக்தியும் இறை வழிபாடுகளிலும் அதிகம் நாட்டம் இருக்கும். நல்லதோ கெட்டதோ பிறருக்காக தம்மை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் கலகலப்பாக மற்றவரை சிரிக்க வைக்கும் ஆற்றல் கொண்ட இவர்கள் சில நேரங்களில் அதிக மௌனத்தை சாதிப்பார்கள். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒருவித அச்சம் மனதில் நிறைந்திருக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகள் வாழ்வில் முன்னேறுவதற்கு கிடைத்தாலும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற பிடிவாத குணத்துடன் தன் வழியிலே செல்வார்கள். இதனால் வாழ்வில் பல சமயங்களில் சங்கடமான சூழ்நிலைகளையே சந்திக்க நேரிடும். கலைத்துறை, இசைத்துறை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். வாழ்வில் பல்வேறு சாதனைகளை செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொது காரியங்களில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. வாழ்க்கையில் எப்போதுமே சுகத்தை அனுபவிக்க துடிப்பவர்கள். இவர்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள நேரம் கிடைப்பது அரிது. கற்பனை சக்தி அதிகம் பெற்றவர்கள். ஆதலால் சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் கவலைப்படுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னாலும் தீர ஆலோசித்த பின்புதான் ஒரு முடிவுக்கு வருவார்கள். வெகுளித்தனம் படைத்தவர்கள் ஆயினும் முக்கிய கருத்துக்களை மறைத்து வைத்துக் கொள்வார்கள். கைமாறு எதிர்பாராமல் பிறருக்காக பல அரிய காரியங்களில் ஈடுபட்டு பலரின் பாராட்டுதல்களையும் பெறுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை தவறாமல் காப்பாற்றுவார்கள். உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம். 7ஆம் எண்ணில் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இளம் வயதில் மிகவும் ஒல்லியான தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் நடுவயதில் நல்ல சதைப்பிடிப்பு உண்டாகும். உடல் அமைப்பு மற்றவர்களை கவர்ந்திழுப்பதாக இருக்கும். கூர்மையான மூக்கு, கெட்டியான பாதங்கள், வட்டமான முகமும் மாநிறமும் குவிந்த உதடுகளும் இருக்கும். மெல்லிய குரலில் பேசினாலும் பேச்சில் உறுதி இருக்கும். நடையில் வேகமும் குறுகுறுப்பான பார்வையும் இருக்கும்.
இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். வாய்வு சம்பந்தப்பட்ட நோய், மலச்சிக்கல், சுவாச நோய்கள், காச நோய்கள் போன்ற பாதிப்புகளும் உண்டாகும். எந்த நோய் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் உண்டாகாமல் குணமாகாது. தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பது உடல் நலத்திற்கு நல்லது. குடும்ப வாழ்க்கை. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்வு அவ்வளவு திருப்தி அளிக்கும் என்று கூற முடியாது. வாழ்வில் சுக துக்கங்கள் மாறி மாறி வரினும் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யும் முயற்சிகள் ஓரளவுக்கு பயனளிக்கத்தான் செய்யும். ஆன்மீக தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். ஆதலால் குடும்ப சுகத்திற்காக அவ்வளவு ஈடுபாட்டுடன் செயல்பட மாட்டார்கள். உற்றார் உறவினர்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் ஓரளவுக்கே அனுகூல பலன்கள் உண்டாகும். தாய் தந்தையரால் அவ்வளவு நற்பலன்கள் உண்டாகாது என்றாலும் தாயின் ஆதரவும் ஆசையும் எப்போதும் உண்டு. இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் யோகசாலிகள் என்றே கூற வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து காணப்பட்டாலும் இவர்கள் வளர வளர பொருளாதார நிலையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு கிடைப்பது அரிது. எதிலும் எதிர்நீச்சல் போட்டுத்தான் முன்னேற முடியும். இவர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத விஷயம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை அடைக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்கள். பொருளாதார நிலையில் சங்கடங்களை சந்திக்க நேர்ந்தாலும் இது விதியின் பயன் என கருதாமல் முன்னேற்றத்திற்கான வழிகளை கண்டுபிடித்து மேன்மை அடைவர். நிலையான வருமானம் இல்லாவிட்டாலும் கவலைப்படாமல் எப்படியாவது சமாளித்து விடுவார்கள். பூர்வீக வழியில் ஓரளவுக்கு செல்வம் செல்வாக்கு வந்து சேரும். தொழில். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பல துறைகளில் பிரசித்தி அடைவார்கள். 7ஆம் எண்ணிற்கு ஞானகாரகன் கேது அதிபதி என்பதால் பல புதிய சிந்தனைகளால் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வார்கள். திரைப்பட துறைகளிலும் முன்னேற்றம் பெறுவார்கள். ஜன தொடர்புடைய தொழில்கள், படகு, கப்பல் மூலமாக வியாபாரங்கள், தண்ணீரில் மீன் பிடிக்கும் தொழிலில் கூட மேன்மைகள் உண்டாகும். மத சம்பந்தமான தத்துவ பேச்சாளர்களாகவும் விளங்குவார்கள். கடல் வழியில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளிலும் சம்பாதிக்கும் யோகம் அமையும். உத்தியோகத்துறையில் அவ்வளவு உயரிய பணிகள் கிடைக்காது. சமையல் வேலை, வீட்டு வேலை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ரசாயன ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளும் இவர்களுக்கு ஏற்றதே. நண்பர்கள் மற்றும் பகைவர்கள். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சற்று குழப்பமான மனநிலையை உடையவர்களாக இருப்பார்கள். பிடிவாத குணமும் இருக்கும். 8 மற்றும் 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அவர்களை அனுசரித்து செல்லும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். 1, 2 மற்றும் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுடன் அனுசரித்து செல்வது கடினமான காரியம். கேதுவுக்குரிய காலம். கேதுவும் சந்திரனைப் போலவே ஆற்றலை கொண்டவர் என்பதால் கேதுவுக்கும் திங்கட்கிழமையே உகந்த நாளாக உள்ளது. கேதுவுக்கு 1 மணி நேரமே குறுகிய கால அளவு ஆகும். கேதுவுக்குரிய திசை. வடமேற்கு திசை கேதுவுக்குரியது. ஜல சம்பந்தப்பட்ட இடங்கள் கேதுவுக்கு உரியவை. கேதுவுக்குரிய கல். கேதுவுக்குரிய கல் வைடூரியம். லேசான பச்சையும் பழுப்பும் கலந்த மஞ்சள் நிறமும் உடையது வைடூரியம். இந்த 2 நிறமும் ஒரே கல்லில் காணப்படுகிறது. எனவே இது பார்ப்பதற்கு பூனைக்கண் போன்றிருப்பதால் கேட் ஐ என்றும் அழைக்கின்றனர். இதற்கு மாற்றாக ஒப்பல் என்ற கல்லையும் அணியலாம். வைடூரியம் மிகவும் தெய்வீக தன்மை வாய்ந்ததால் இதற்கு எந்த திட்டும் படாமல் பாதுகாத்து அணிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும். பரிகாரம். கேது பகவானுக்கு பரிகாரம் செய்வது, சர்வசாந்தி செய்வது நல்லது. கணபதியை தினமும் வழிபாடு செய்வது, சதுர்த்தி விரதங்கள் மேற்கொள்வது, கணபதி ஸ்தோத்திரம் சொல்வது மூலம் செல்வம் செல்வாக்கு பெருகும். அதிர்ஷ்டம் தருபவை. அதிர்ஷ்ட தேதி 7, 16 மற்றும் 25. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள். அதிர்ஷ்ட கல் வைடூரியம். அதிர்ஷ்ட தெய்வம் கணபதி. இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.